எங்களுக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய சிலுவையில் ஜீவனை தந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, மணவாட்டி என்னும் எங்களை தெரிந்தெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, அப்பா, பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவர் மாத்திரமே இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். பிரைஸெல்லாம். கர்த்தர் இந்த நாளிலும் நம் மணவாட்டியை குறித்து உங்கள் இடத்துல பேச வந்திருக்கிறேன். மணவாட்டி, கிறிஸ்து மணவாளன், நம்ம தான் மணவாட்டி, சபை தான் மணவாட்டி. யோவான் 2:11 வாசிங்க. கானா ஒரு கல்யாணம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். கானா ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அதில் முதலாய் அவர் அற்புதத்தை அங்கே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. கானா ஒரு அற்புதம் நடக்கும்போது அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கானா ஒரு கல்யாணம் அது ஒரு குறைவை நிறைவாய் மாற்றினாருன்னு. ஆனால் அது ஆவிக்குரிய வழியில் பார்த்தோம்னா ஆண்டவர் தான் மணவாட்டிக்காக தான் மறிக்க போகிறத முன்கூட்டியே அவர் சொல்கிறாரு. 4ஆம் வசனம் வாசிங்களே. ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். மரியாள் சொல்கிறாங்க, திராட்சரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்று சொல்கிறாரு. அவர் வேலைன்னு சொன்னது யோவானில் யோவான் 12:23 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அவர் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. சிலுவையில் அரைக்கிறதுக்கு முன்னே அவர் சிலுவை பாடுகளை குறித்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவர் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சிலுவையை குறித்து தான் அங்கே சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, மரியாதை ஒரு பெத்த தாய்க்கு அவர் மரியாதை செலுத்தலை, அவர் வேறு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அவர் வேலை வரலன்னு அவர் முன்னாடியே சொல்கிறாரு. 5வது வசனத்தை வாசிங்களேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். திராட்சரசம் குறையப்பட்டது. அவர் உடனே அவங்க வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அவர் சொன்னபடியே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் யூதர்கள். அது யூதர்களாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவங்க மோசையின் முறைமையின்படி நடக்கிறவர்கள். மோசே என்ன வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் நடக்கிறவங்க. இதுவரைக்கும் மோசே வழியில் நடந்தீங்க, இனிமேல் நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர் பேச்சை கேட்டு நீங்கள் நடங்கன்னு சொல்கிறாங்க. 6வது வசனம் வாசிங்களேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சுத்திகரிப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்புக்காக அந்த சுத்திகரிப்பின் ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கிறதுக்காக அந்த சுத்திகரிப்பின் பாத்திரம் அது வெளியே காலை கழுவிட்டு உள்ளே போகிறதுக்காக வைக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புன்னு சொல்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள அந்த பாத்திரத்தை நிரப்புன்னு சொல்கிறாரு. நம்மளை சுத்திகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 6ஆம் வசனத்தில் 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். 6 கற்சாடிகள் என்றால் ஆதியாகமத்தில் மனுஷனை எத்தனாவது நாளில் படைச்சார்? 6வது நாளில். 6 கற்சாடி. ஒரு கல்யாணத்தில் 6 கற்சாடி தான் இருக்குமா? இல்லை, நிறைய இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல 6 மென் பண்ணுறாரு. 6ன்னா மனுஷிகம் ஆதாமும் மண்ணும்
மண் இப்போ நம்ம வந்து நம்மளை உண்டாக்கினது வந்து 6ஆம் நாளில் உண்டாக்கினார், மண்ணில் உண்டாக்கினார். அந்த 6 கற்சாடியை வந்து அதில் லிங்க் பண்ணுறாரு. தண்ணீர் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். நம்ம மண்ணாக இருந்து மனுஷனாக இருந்து அவரை ரட்சிக்கிறதுக்கு முன்னே நம்ம ஞானஸ்தான தொட்டியில் வந்து நம்மளை முக்கி எடுத்தால் தான் அவரிடத்துல நம்மளுக்கு பங்குன்னு சொல்கிறாரு. அந்த தண்ணீரை தான் அவரை நிரப்புன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல 10ஆம் வசனம் வாசிங்களேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எப்பயுமே கல்யாணத்தில், நம்ம போகிற கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லெக் பீஸாக பிரியாணி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேட்டோம்னா 2வது குஸ்கா தான் தருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் வந்து அவர் சொல்கிறாரு, முதல்ல வந்து நீங்கள் இந்த ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த ரசத்தை கொடுக்கும்போது முந்தின ரசம் ஆதாமாக இருக்கிறார், பிந்தின ரசம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த ரசத்தை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய ரத்தம் நம்மளை மீட்டு கொள்ளும். மணவாட்டி, மணவாளன், மணவாட்டி. மணவாட்டி இந்த கதையை ஏன் இதில் எடுத்தேன்னு சொன்னால், மணவாளன் வந்து அவர் முடித்து திரும்ப வரப்போகிறதுக்கானது முதல்லையே சொல்கிறாரு. மணவாட்டியை குறித்து சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மணவாட்டியுடைய ஆசை எப்படியப்பட்டது இருக்குதுன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 33:18 வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். மோசே வந்து ஜனங்களை வழி நடத்தின்னு வராரு. மோசே ஜனங்களை வழி நடத்தும் போது மோசே பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரை உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அவருடைய ஆசை, அவரை வந்து உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அவரோட முகமுகமாக பேசினவர், அவரோடு அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கூடவே வந்தவர், முற்செடியில் நின்றவர், அக்கினியாக இறங்கினவர். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, உம்முடைய மகிமையை நான் காண ஆவலாக இருக்கிறேன்றாரு. 20வது வசனத்தை வாசிங்களேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அவர் சொல்கிறாரு, என் முகத்தை வந்து உன்னால் பார்க்கவே முடியாது. மணவாட்டி கிட்ட சொல்கிறாரு. மோசே வந்து மணவாட்டியாக அவர் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? அவங்களுக்கு தான் தெரியும். அந்த முகத்தை பார்க்கணுன்ற அந்த ஆவல் இருக்குதுல்ல, அது வந்து மோசே வந்து சொல்கிறாரு, உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 21வது வசனத்தை வாசிங்களேன். இன்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. அவரிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அந்த கண்மலையில் வந்து நில்லுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கண்மலையான கிறிஸ்து அவர்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாரு. மோசேவை வந்து அங்கே நிறுத்துறாரு. மோசேவை நிறுத்திட்டு 22ஆம் வசனம் வாசிங்களேன். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர் கரத்தை வச்சு மூடுறேன்னு சொல்கிறாரு. என்னை வந்து முழுசாக பார்க்க முடியாது, ஆனாலும் நான் வந்து உன் கரத்தை வச்சு மூடுவேன், என் பின்புறத்தை நீ பார்ப்பாய். 23 சொல்கிறாரு. 23 வாசிங்களேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். மோசே அவர் வந்து ஆசையோடு கேட்குறாரு. அவர் முகத்தை பார்க்கணுன்னு மணவாட்டி வாஞ்சையாய் கேட்கறது போல கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, என் பின்புறத்தை தான் நீ பார்க்க முடியும், நான் அக்கினியானவர், நான் வந்து எரிச்சலானவர் அப்படின்னு சொல்கிறாரு. மோசேக்கு வந்து தன் முகத்தை காட்டவில்லை, தன் பின்புறத்தை காட்டுகிறார். உன்னத பாட்டு 2:14 வாசிங்களேன். 14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது என்றார். அவர் மணவாட்டியை வந்து கண்மலையில் வெடிப்பில் வச்சுருக்காரு. மோசேக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு.
ஆண்டவர் வந்து வர்ணிக்கிறாரு, தன் மனவாட்டியை வந்து வர்ணிக்கிறாரு. உன் முகரூபம் அழகானது, உன் சத்தமோ எனக்கு இன்பமாக இருக்குதுன்னு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிறாரு, உன் முகரூபம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு. ஆண்டவர் வந்து அவரை வந்து மனவாட்டியை குறித்து மனவாட்டியை வந்து புகழ்ந்து பாடுறாரு. என்னாகமம் 20:11 வாசிங்களே. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. கண்மலை மோசே வந்து ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்ட்டு ஆண்டவரை கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்மலையை வந்து நீ 2 தரம் அடி அப்படின்னு சொல்கிறாரு. கண்மலையான கிறிஸ்துவை வந்து ஒரு தடம் தான் அடிக்கப்படணும். அவர் சொல்கிறாரு 2 தரம் அடி அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணீர் வருது, ஜனங்க குடித்து திருப்தி ஆகுறாங்க. ஆனால் 2 தடம் அடிக்க சொல்லும் போது ஆண்டவர் ஒரே ஒரு தடம் தான் அடிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுற ஒவ்வொரு செய்கையை கொண்டு 2வது தரம் அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து ஆண்டவர் அந்த இடத்துல வந்து 2வது வந்து சொல்கிறாரு. 2வது தரமும் அடிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. சிலுவையில் அறைந்தார்கள். ரெண்டு தடவையும் அவரை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பே நம்மளுக்கு. எனக்கு பாஸ்டர் சொல்லுவார், எதனா ஒரு வேலை ஃபோன் பண்ணாருன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வரையானுவேன், ஆனால் 1 hour 2 hour பொறுத்து வருவேன். அப்போது உறுத்தலாக இருக்கும் எனக்கு. 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 2 hour 3 hour கழிச்சு வருமே அப்படின்ற அந்த உணர்வு வந்து மனவாட்டியை குறித்து சொல்கிறார் அவர். சங்கீதம் 22:14 வாசிங்களேன். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்றார், ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது என் இருதயம் வந்து மெழுகு போல உருகி குடல் வழியாய் இறங்கியது. நம்ம சிலுவையில் அறைக்க சொல்ல அவர் மேல் சரீரத்தை பார்த்துருப்போம்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்ததை தாவீது சொல்கிறாரு, என் இருதயம் உருகி குடல் வழியாய் இறங்கினது. அப்போது இருதயம் என்னும் போது மனவாட்டியை தான் அங்கே வைக்க முடியும். அந்த இருதயத்தில் யாரை வைக்க முடியும்? மனவாட்டியை தான் வைக்க முடியும். மனவாட்டியை அவர் சொல்கிறாரு, என் இருதயம் உருகி உள்ள போகுது அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 9:28 வாசிங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு 28:9-28 லூக்கா. ஓகே. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். 30 வாசிங்க அப்படியே. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. யாத்ராகமத்தில் வந்து மோசே கேட்குறாரு, உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கணும். ஆனால் அப்போ அவர் காட்டலை. யாத்ராகம் பழைய ஏற்பாட்டில் அவர் வந்து முகத்தை காட்டல. புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் சிலுவையில் அரைக்கிறதுக்கு முன்னே மலையின் மேலே ஏறும்போது ஜெபிக்கும் பொழுது மோசேவும் எலியாவும் வருவாங்க. ஆண்டவரை வேற ஒரு ரூபமாய் பார்ப்பாங்க. முகம் வந்து மாறியது, ஆடை வந்து வெண்மையாய் மாறியதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் மோசையை கண்மலையின் வெடிப்பில் வச்சு புதிய ஏற்பாட்டில் காட்டுறாரு, என் முகம் இதுதான், என் ரூபம் இதுதான் அப்படின்னு தன் மனவாட்டிக்கு மணவாளன் தன் முகத்தை காட்டுகிறார். எபேசியர் 5:26-27 படிங்க. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? சபைக்காகவும் நமக்காகவும் மனவாட்டிக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரை திரை பிழை, கரை திரை பிழை பற்றி நம்ம பேச முடியாது. பாஸ்டரு எடுக்கிற செய்தியிலெல்லாம் நம்மளை வந்து கரை திழை எல்லாத்தையும் வந்து
அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த இடத்துல வந்து மணவாட்டிக்காக தம்மையே அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. இந்த வசனம் வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். மணவாட்டியே அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சபை, நம்ம ஜனங்க, நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட சபையாக நிற்கணும். அவர் வருகையில் மணவாட்டியாய் அவர் எடுத்துக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் மணவாட்டியை குறித்து இப்படி சொல்கிறாரு. இது அலங்கரிப்புனோடனே உடனே நம்மளுக்கு என்ன தோணும்னா, எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு அலங்காரம் பண்ணுறோமே, அது இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வந்து கரெக்டாக ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோட சமூகத்தில் அவரோட ஒன்றி இருப்பது தான் அலங்காரத்தை குறித்து சொல்கிறாரு. இந்த மணவாட்டியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது வந்து நம்ம சபைக்கு கொடுத்த வசனம். கர்த்தர் தாமே, ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டருக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன்.